Hi guys, welcome back to Motorwagon. இந்தியன் மார்க்கெட்டில் மாருதி சுசுக்கி வந்து நம்பர் 1 இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று அவங்களோட வேல்யூ ஃபார் மணி ப்ரொப்போசிஷன், இன்னொன்று வந்து ரிலையபிலிட்டி, இன்னொன்று வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ். அதுலேயும் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும். இதை தாண்டி இன்னும் ஒரு மெயின் ரீசன் சொல்லணும்னா அவங்களோட என்டையர் லைனப் வந்து எங்கே அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் உள்ள பாயிண்ட் தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிஸியான செக்மெண்ட், வேகனார், செலிரியோ, ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் வந்து பெலினோ, இக்னிஸ்ன்னு சொல்லி இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து இக்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். ஏன்னா 2009 ரிட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இக்னிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான இக்னிஸை வந்து மாருதி வந்து காம்பேக்ட் அர்பன் எஸ்யூவின்னு சொல்லி இந்தியாவில் பிராண்ட் பண்ணுறாங்க. அந்த இக்னிஸ் பற்றி தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரௌடடான ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் மாருதி வந்து இந்த பர்டிகுலர் இக்னிஸை வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி லுக்கில், ஒரு கிராஸ் ஓவர் லுக்கில் வந்து ரெய்ஸ்டு ஹைட் கொடுத்து சைடில் பிளாஸ்டிக் கேடிங் எல்லாம் கொடுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலர்லி இந்த நம்ம ரிவ்யூவில் வந்து இந்த பிராண்ட் பண்ணியிருக்கிற காம்பேக்ட் அர்பன் எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இக்னிஸ் வந்து 2017 இந்தியன் மார்க்கெட்டில் மாருதி லான்ச் பண்ணுச்சு. அது லான்ச் பண்ண போது வந்து நெக்ஸா செயின் ஆஃப் டீலர்ஷிப்ஸில் வந்து ஸ்டில் வித்துட்ருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாருதிக்கு வந்து மாருதி சுசுக்கி அரீனா, அப்புறம் மாருதி சுசுக்கி நெக்ஸான்னு சொல்லி 2 செட் ஆஃப் டீலர்ஷிப்ஸ் இருக்குது. அது வந்து ரிட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது. இக்னிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண 2.5 வருஷத்துலேயே 1 லட்சம் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் கிராஸ் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் இதை நம்ம இன்டர்நேஷ்னலில் பார்த்தோம்னா இக்னிஸ் வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட். 2000 நிறைய குளோபல் மார்க்கெட்ஸில், யூகேயில், சவுத் ஆஃப்ரிக்காவில், இந்தோனேஷியாவில், ஜப்பானில் இருந்து இது சேலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் இந்த இக்னிஸ் ஒவ்வொரு நேமில் இருக்கும். இதில் நம்ம சொல்லும்படியாக மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, ஜப்பானில் வந்து இந்த இக்னிஸ் வந்து செவர்லே க்ரூஸ்ன்னு அறியப்படுது. ஆஸ்திரேலியாவில் வந்து ஹோல்டன் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இக்னிஸோட ஃபேஸ் லிஃப்டட் மாடல் தான் இது. இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போ 2020 வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் February 2020 லான்ச் பண்ணாங்க. இந்த இக்னிஸோட பிளாட்ஃபார்ம் வந்து ஹார்டெக் ஏன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம். அது வேகனார் கூட இந்தியாவில் ஷேர் பண்ணுது. ஏன்னா பெலினோ அண்ட் ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா ஹார்டெக் பி பிளாட்ஃபார்மில் இருக்கும். இதோட பில்டு வந்து ஹை டென்சைல் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. இதோட என்ஜின் லேஅவுட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் என்ஜின் லேஅவுட் ஃப்ரண்ட் மூவிங்கில் இருக்குது. இதோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 825 கிலோவிலேருந்து 870 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்த இக்னிஸ் வந்து KV100 கூட ஃப்ரீ ஸ்டைல் கூட கம்பீட் பண்ணுது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா பேஸ் மாடல் சிக்மா பெட்ரோலுக்கு வந்து 4,89,000 ரூபாயிலிருந்து டாப் அண்டான ஆல்ஃபா AMTக்கு வந்து 7,40,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. மாருதி இந்த இக்னிஸை எப்படி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா காம்பேக்ட் அர்பன் எஸ்யூவி அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. மாருதியோட லைனப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ச்பேக்ஸ் இருக்குது. ஆல்டோ, ஸ்விஃப்ட், செலிரியோ, பலினோ, இப்படி நிறைய ஹேட்ச்பேக்ஸ் இருக்குது. அப்போ இன்னொரு ஹேட்ச்பேக்கை கூட வந்து அவங்க மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் கொண்டு வரணும். அவங்க வந்து இக்னிஸ் வந்து ஒரு டஃப்பான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலி அன்கன்வென்ஷனல் டிசைன். அதாவது 2017 இந்த இக்னிஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணப்போ நானும் ஆசிரனாவும் பேசினப்போ என்னென்னா, எனக்கு வந்து அந்த டிசைன் சுத்தமாக பிடிக்கல. ஆசிரனாவுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் ரியல் டைமில் காரை பார்க்க ஆரம்பித்த அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபங்கியான டிசைன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் மாருதிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நெக்ஸா பிராண்டில் ப்ளேஸ் பண்ணுறப்போ எவ்வளோத்துக்கு எவ்வளோ மற்ற மாருதி ப்ராடக்ட்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டிசைனை எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் டீட்டெயிலிங் பார்ப்போம். உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு அன்கன்வென்ஷனல் டிசைனாக ஒரு பிராண்டு போகுதுன்னா ஆக்சுவலாக இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குரோமை வந்து எடுத்து விட்டு ஒரு பிளாக் அண்ட் ஸ்டைலில் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரோம் பிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அது வந்து ஓவர் குரோமாவோ ஓவர் டன்னாவோ ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பானட் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ரொம்ப சின்ன பானட் ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு இந்த வைப்பருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சரை கூட வந்து உள்ளே டக் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அதனால் ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான பானட், ஒரு டிசைன் கிரீஸ் கூட கிடையாது. அப்புறம் ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பிரஸ்ஸா எஸ்ப்ரெஸோ அதுலாம் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி யூ ஷேப்டு க்ரோம் இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் போல்டான சுசுகி பேட்ஜிங். என்டையர் கிரில் அப்புறம் ஹெட்லாம்ப் ஹவுசிங் வந்து ஒரு
ஒரு கனெக்டடாக இருக்குது. அதுலேயுமே ஒரு ப்ராமினெண்ட்டான க்ரோம் சரவுண்ட் ஃபுல்லாக ரன் ஆகுது. ப்ளஸ் ஹெட்லாம்ப் வச்சு இன்னொரு க்ரோம், இதில் ஒரு யூ ஷேப்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு எல்இடி டிஆர்எல் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது டே டைமில். அப்புறம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், இன்னொரு ப்ராமினெண்ட்டான அந்த ஒரு டஃப்னஸை கொடுக்கறதுக்கு என்னென்னா ஒரு அலுமினியம் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் ஹவுசிங் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஓவரால் ஃப்ரண்ட் டிசைன் வந்து கண்டிப்பாக லாங்லேருந்து பார்க்குறப்போ நல்ல ஒரு டிசைன் உங்களுக்கு கொடுக்குது. சைடு டிசைன் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். சைடு டிசைன் பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்கன்வென்ஷனலாக தான் இருக்குது. உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2435 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் வந்து ரியர் வீல் கிட்டத்தட்ட வெஹிக்கிளோட எண்டில் இருக்குது. ஃப்ரண்ட் வீலுமே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி அந்த 2 எண்ட்ஸ்லையும் தான் இருக்குது. டிசைன் டீட்டெயிலிங்கை பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவரால் வந்து பேனல் கேப்ஸ் நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ஒரு கேப்பாகவே தெரியல. ஏன்னா இது டோரோட பீஸ், இது வந்து ஏ பில்லர். உங்களுக்கு இது வந்து பிளாக் அண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டுவல் டோன் கலர். இதில் வந்து இது வந்து டர்க்கிஷ் ப்ளூ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதிலே பிளிங்கர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் லைன் வந்து ப்ராமினெண்ட்டாக உங்களுக்கு ஹெட்லேம்ப்லேருந்து ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு ஃபேக் ரப்பர் இன்சர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேஸ்ட் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அப்படி அக்ராஸ் ரன் ஆகி ரியர் டோர் வழியாக க்ராஸ் ஆகி உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளியரான ஒரு ஆரோ டிசைனில் கனெக்ட் ஆகுது. 3rd குவார்ட்டர் கிளாஸுமே அந்த ஒரு ஆரோவோட முடிவில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலைன்னா, இந்த ஷீட் மெட்டல் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளைனாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பிளண்ட்டான ஒரு டிசைனாக இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுசுகி ப்ராக்ரெசிவ் ட்ரையாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் டீட்டெயிலிங்கை சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சைடு ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயுமே கவனிச்சிங்கன்னா ஒரு 3 லேயராக பார்க்கலாம். ஒரு கீழே ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங், அடுத்த ஒரு பல்ஜ் வீல் ஆர்ச்சில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் க்ரீஸ், அது வந்து கீழே உங்களுக்கு ராக்கர் பேனலுக்கு மேலே வந்து இந்த கிங்கில் வந்து அப்படியே ரன் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்லேயுமே அந்த பல்ஜ் எல்லாமே அப்படியே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. டோரில் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி இஸ் ஓகே. குளோபல் NCAP 3 ஸ்டார்ஸ், ஓகேவான பில்டு குவாலிட்டி. டோர்ஸ் வந்து சாஃப்டாகவே க்ளோஸ் ஆகுது. BNC பில்லர்ஸ் வந்து பிளாக் அண்டாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ரூஃப் ரெயில் நல்லா ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஒரு கிராஸ் ஓவர் லுக்குக்கு வந்து சைட்லேயுமே உங்களுக்கு நல்ல போல்டாக இருக்குது. இக்னிஸில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்லையுமே ஒரே டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 175 செக்ஷன் 65 ப்ரொஃபைல் R15 inch வீல்ஸ். இதில் சிக்மா டெல்டாவில் ஸ்டீல் வீல்ஸும், சீட்டா ஆல்ஃபா 2 வேரியன்ட்லையும் ட்ரப்பிசாய்டல் 5 ஸ்போக் ஆல் பிளாக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைனுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு அன்கன்வென்ஷனல் டிசைன் தான். ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு டிசைன் டச்சில் தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய கட்ஸ் அண்ட் கிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் விண்டோவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லோப்பிங்கில் வந்து அப்புறம் ஒரு ஷார்ப்பான கட்டாக வருது. இந்த விண்ட்ஷீல்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன லிப் மாதிரி வருது. ஒரு போல்டான ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. பழைய இக்னிஸில் வந்து அந்த ஸ்பாய்லர் இல்லை. அதனால் இந்த ஸ்பாய்லர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், இங்கே உள்ளாடி வந்து வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர், ரியர் வாஷ் வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, டிஃபாகர் லைன்ஸ், அப்புறம் போல்டான ஒரு சுசுகி லோகோ. அப்புறம் உங்களுக்கு டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப் யூனிட். இங்கே வந்து இது ரிஃப்ளெக்டர், இது ரிவர்ஸ் லேம்ப், ப்ளஸ் இங்கே வந்து பிரேக் லைட்டும் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. பம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல போல்டான ஒரு பம்பர். பழைய இக்னிஸில் வந்து ஒரு பிளாக் பிளேட் வந்து ஒரு பிளாக் பீஸ் மாதிரி ரன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த ஒரு பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்டில் ஒரு நல்ல ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய பம்பர்லேயே உங்களுக்கு ஒரு வெர்டிக்கலான ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் நீட்டாக டக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு டிசைன். ப்ளஸ் பூட் ஸ்பேஸையும் அப்படியே பார்த்துக்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லைட் இருக்குது, ப்ளஸ் பார்சல் ஷெல்ஃபுமே இருக்குது. உங்களுக்கு லோடிங் லிப் வந்து ரீசனபிளி ஓகே தான். நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஹேட்ச்பேக்கு தேவையான நல்ல ஒரு பூட். இக்னிஸோட இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். வெளியே இருக்க அதே ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு டிசைன்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு லவிட்டோ ஹைட்ரேட் டிசைன் மாதிரி இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் பிளாஸ்டிக்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒயிட்டிஷ். யூஸ்வலாக நம்ம எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒயிட்டிஷ், ஆனால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்ப மேசிவாக இருக்குது. ஆக்சுவலாக 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து யூஸ்வலாக டாக்குமெண்ட் வச்சுக்கலாம், மேலே இது மாதிரி டேப் இதை வச்சுக்கலாம். ஓவரால் க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லா பெட்டராகவே இருக்குது. இந்த ஏசிவன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரோம் அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் சின்ன ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஏசிவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஒரு ஃபினிஷ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. இந்த சென்டர் கன்சோல் போய் பார்த்துக்கலாம். இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கன்வென்ஷனல் டிசைனில் தான் இருக்குது. எப்படின்னா ஒரு டேப் எடுத்து அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட்டில் பார்க்க நல்லா தெரியும், ஒரு ப்ரீமியம் மாதிரி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஒரு ஃபினிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவசமாக இருக்குது. அப்புறம் கீழே இருக்க கம்ப்ளீட் இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட்டில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வச்ச ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டாகல் சுவிட்சில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல இருக்க அந்த ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் ஃபாண்ட்ஸ், ரீடபிலிட்டி நல்லாவே இருக்குது. டே டைம் விசிபிலிட்டி இட்ஸ் ஓகே. அப்புறம் எகைன் இந்த கீழே அந்த ஏசியோட கம்ப்ளீட் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா எகைன் இது ஒரு டாகல் சுவிச்சஸ் ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். 2 பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு லேப்டாப் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து யூஎஸ்பி அப்புறம் ஆக்ஸோட இன்புட் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கன்வீனியன்ட் பொசிஷன் தான். அப்புறம் 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் யூஸ்ஃபுல்லான காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கியர் ஸ்டிக்கர் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியானோ பிளாக்கிஷ் ஒரு ஃபினிஷ் மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல் அப்படி நல்லாவே இருக்குது. இங்கே கீழே வந்து உங்கள் வேலெட் வச்சுக்கலாம், காயின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதான் நல்லா இருக்குது. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் பிட் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 7-inch டச் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸும் 2 ட்விட்டர்ஸும் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டம் இதே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் சப்போர்ட் ஆகுது. அப்போ இதில் இருக்க நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டிராஃபிக் அப்டேட்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோ ஒரு ஆப் இருக்குது, அது மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இது கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த ஆடியோ இதெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டச் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்ல நீட்டாகவே இருக்குது. அப்புறம் டே டைம் விசிபிலிட்டியும் இட்ஸ் ஓகே. அப்புறம் ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. இந்த ஸ்டீரிங் பற்றி பார்த்துக்கலாம். ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங்கில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ் அலுமினியம் ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழவே. அதுக்கப்புறம் இந்த வால்யூம், இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் உள்ள சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அப்புறம் இந்த ஃபிங்கர் கான்டர்ஸ் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங். இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டடி பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த டாக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாண்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஈஸியாகவே வந்து அதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நீடல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock பொசிஷனில் வச்சுருக்காங்க, ரொம்ப அவசரமாக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கேஜ் இல்லை. அப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷன் ப்ளூ மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த எம்ஏடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதிலே பார்த்துக்கலாம். மைலேஜ், அதுக்கப்புறம் எந்த டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த சைட் போல்ஸ்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா விட்டாகவும் அண்டர் சப்போர்ட் நல்ல டீசெண்டாகவே இருக்குது. அப்புறம் இந்த ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா மூவபிள் ஹெட்ரஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளாக இருக்குது, அதே மாதிரி ரிக்ளைனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஏபி பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளி நல்ல ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த போனட் திறக்க வேண்டிய ஒரு சுவிச்சஸ் வந்து ஒரு பழைய டைப்பில் உள்ள ஒரு சோக் மாடலே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் இது. அப்புறம் டோர் பேக் பற்றி பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு பிளாக் இஷ்யூ, நடுவில் வந்து இந்த ஒயிட் இஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரிஷ் ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்புறம் அந்த பவர் விண்டோ சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிளி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்புறம் ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸின் ஹோல்டர்ஸும் இருக்குது. இதில் வேலெட்டெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இன்காஸ் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே வந்து உட்காந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷனில் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஆம்பிள் லெக் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி அண்டர் சைஸ் சப்போர்ட்டும் இட்ஸ் ஓகே, நல்ல ரீசனபிளாக தான் இருக்குது. சீட் விட்டும் பரவாயில்ல, ஆனால் ஹெட் ரூமும் இட்ஸ் ஓகே. இங்கே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர் கிளாஸ் இல்லை, ஆனால் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் கிளாஸ் கூட சின்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங் தருது. அது இல்லாமல் இந்த ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹெட்ரஸ்லேயே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த சீட் பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு ஐசோஃபிக்ஸ் ஆங்கரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல வெல்கம் டச் தான் இது. அப்புறம் ரேர் பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இக்னிஸோட என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்ப்போம். இனிஷியலாக லான்ச் ஆன போது இது வந்து அந்த 1.3 லிட்டர் டீசல் என்ஜின் கூட வந்திருந்து ப்ளஸ் அந்த 1.2 லிட்டர் பெட்ரோல்.
இப்போ BS6க்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து டீசல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய வந்து ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் 1.2 லிட்டர் அந்த 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அந்த VVT சீரிஸில் உள்ளது. இந்த இன்ஜினோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 83 PS பவரும் 113 Nm டார்க்கும் இருக்கும். மாருதியோட ஏகப்பட்ட காசில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் தான் இது. இதோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் ப்ளஸ் 5 ஸ்பீட் AMTயில் வரும். இதோட ARI சர்டிஃபைட் மைலேஜ் வந்து 20.89 km/லிட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட என்ஜின் பே பார்ப்போம். ரீசனபிளி வெயிட்டான ஒரு பானட்டு. மற்றபடி பார்த்தோன்னா என்ஜின் நீட்லி லேட் அவுட் சொல்லலாம். ECU இங்கே இருக்குது. ஒரு சின்ன பேட்ரி நீட்லி லேட் அவுட்டாக இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி லைட்டாக ஒரு என்ஜின் ட்ரபிள் கேட்குது. நல்ல சைலண்டான ஒரு என்ஜின். ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த AMTயோட யூனிட். ஆக்சுவலி கீழே கியர் பாக்ஸ் இருக்குது. இது இவ்வளோ ஏரியா வந்து அந்த AMTயோட யூனிட் ப்ளஸ் அந்த கிளச்சோட யூனிட் அதில் இருக்குது. நம்ம இப்போ இக்னிஸை ட்ரைவ் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடியது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது அதோட கீ ஃபாப், லாக்கிங், அன்லாக்கிங், அப்புறம் வந்து ஜஸ்ட் இந்த மேனுவல் கீ எடுக்கிறதுக்காக வந்து சிம்பிளான மெக்கானிசம் தான் இது. டாப் பண்ணால புஷ் பட்டன் ஸ்டார்ட். பிரேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வெஹிக்கிளை நியூட்ரலில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி உள்ள எந்த வைப்ரேஷனுமே இல்லை. ஒரு சின்ன என்ஜின் ட்ரபிள் மட்டும் கேட்குது. ஆனால் டிப்பிக்கலி நல்ல சைலண்டான என்ஜின். நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம இப்போ இதை ட்ரைவ் பண்ணுவோம். இந்த வெஹிக்கிளோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின் தான். AMTயில் கூட வந்து அதோட லோ அண்ட் பவர் வந்து இனிஷியலி நமக்கு நல்லா தெரியுது. ப்ளஸ் இது ஒரு இந்தியன் டிப்பிக்கல் வில்லேஜ் ரோட். அதுக்குள்ளே அதை அப்ஷிஃப்ட் பண்ணி 4th கியருக்கு வந்தாச்சு. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. வெஹிக்கிள் ஒரு நல்ல ஒரு ஹைட்டில் ரன் ஆகிற ஒரு ஃபீலிங் நம்ம ட்ரைவ் பொசிஷன்லேயே தெரியுது. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் ஸ்டியரிங் வந்து நல்ல லைட்டாக இருக்குது. கிளச் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரீசனபிளான ஃபீட்பேக் ஸ்டியரிங்கில் நமக்கு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து கண்டிப்பாக பாடி ரோல் எங்கேயுமே எவிடண்டாக இல்லை. ஏன்னா 180 mm வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக ரைட் ஆகுறதுனால பாடி ரோல் இருக்குன்னு டவுட் முதல்ல நமக்கு இருந்தது. இனி ஒரு பேட் பேட்ச் ரோடு வருது, ஒரு பெரிய ஹம்ப் வருது பார்ப்போம். இதில் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இஷ்யூவே இல்லை. இது ஒரு பிட்டர் பேட்டரான ரோட் கண்டிஷன். என்ஜின் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது இந்த மாதிரி ரோட் கண்டிஷனில் கூட. வெஹிக்கிள் வந்து டிப்பிக்கல் மாருதி ஹேட்ச் இல்லாமல் இதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறது உள்ள எவிடண்டாக தெரியுது. வெஹிக்கிள் எந்த பிட்ச் எதுவுமே ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணால் டாஸிங் இருக்குது. அது வெஹிக்கிளோட ஸ்மாலர் டைமென்ஷனால். மற்றபடி வந்து சஸ்பென்ஷன் வெல் டியூல்டுன்னு சொல்லலாம். இப்போ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் நம்ம இனிஷியல் ரிவ்யூவில் இருந்தே இது வந்து அன்கன்வென்ஷனலான ஒரு டிசைன் எல்லாமே சொன்னோம். இதில் ஒரு டிப்பிக்கல் மாருதி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு ஃபீல் இதில் இருந்தது. இது என்னென்னா, வழக்கமாக இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் டிசைர் ஆகட்டும், இப்போ உள்ள ஸ்விஃப்ட் எல்லாமே வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக் இல்லைன்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் இது டாலாக ரைட் ஆகுறதுனால ஸ்டியரிங்கில் வந்து அந்த ஃபீட்பேக் சுத்தமாக இல்லைன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் மோசமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மாருதி வந்து இந்த ஸ்டியரிங்கை வந்து கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டியரிங்கில் வந்து ஒரு ஆட்டோ கரெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டியரிங் வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். இதில் நம்ம இப்போ ஒரு NHல் கனெக்ட் ஆகிறோம். என்ஜினோட ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்பீடில் வந்து ஸ்டியரிங் நல்ல அல்ட்ரா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் பவர் கொடுத்து பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் சொல்ல வேண்டிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இதோட என்ஜின். திருப்பி நான் அதை தான் சொல்லணும். என்னென்னா இந்த 1.2 லிட்டர் சீரீஸ் என்ஜின்லே AMT கூட பக்காவாக சிங்காக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் இதுதான். ஏன்னா ஒரு மேனுவலில் வந்து ஒரு கேர்ஃபுல்லான டிரைவர் எவ்வளோ நீட்டாக கியர் மாற்றுவார் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனில் கியரை டவுன் ஷிஃப்ட்டும் அப் ஷிஃப்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, உள்ளே தெரியவே இல்லை. சடனாக நம்ம பிக்கப் கொடுத்தோம், வேணும்னு ஃப்ளோர் பண்ணோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்டுக்கு வந்துட்டு. இது கொஞ்சம் ரஃப்பான பேட்ச். ஒரு 60 km ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது உள்ள எந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் இல்லை, ரோடோட ரம்பிள்ஸ் எதுவுமே நமக்கு உள்ளே கிடைக்கல. வெல் டியூன் சஸ்பென்ஷன். அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாருதியோட ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வெஹிக்கிள் ஓட்டின ஒரு ஃபீல் இதில். ஆக்சுவலி
ஸ்டியரிங் ஃபீட்பேக் சொல்லும்போது கண்டிப்பாக வெயிட் இருக்குது. இனி நம்ம கொஞ்சம் கூட ஸ்பீட் பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரோட்டில் நம்ம ஓட்டி பார்ப்போம். இப்போ கார்னர்ஸில் வந்து ஸ்பீட் எப்படி வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணது பார்ப்போம். இப்போ இதோட ஓவர்டேக்கிங் பார்ப்போம். நம்ம சடனாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே என்ஜின் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி சீம்லெஸ்ஸாக வந்து கட் பண்ணியாச்சு. அதாவது ஓவர் த இயர்ஸ் மாருதியோட ஏஎம்டி வந்து டியூனிங் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டிக் ஸ்டைலுக்கு வந்து மாறிட்டு வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பில்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. வெஹிக்கிள் வந்து 80 வந்துட்டோம். நல்ல ஈகராக இருக்குன்னு சொல்லலாம். என்ஜின் வந்து ஆக்சுவலி வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய இடத்துல சடனாக டவுன் ஷிஃப்ட் பண்ணி அந்த அடிக்குவேட் பவரை கொடுக்குது. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த என்ஜினோட பவர் ஃப்ளோ தான். லோவர் எண்ட் வந்து ஒரு வைடான பவர் பேண்டே இந்த லோவர் எண்டில் இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓவராலாக வந்து என்ஜினில் இந்த சீரீஸ்லேயே பெஸ்ட் என்ஜின் ஏஎம்டி காம்போவை நம்ம இதை சொல்லலாம். சிலவங்க வந்து டிப்பிக்கலி நல்ல என்ஜினை ரவ் பண்ணி ஓட்டுறதுக்கே விரும்புவாங்க. அந்த மாதிரி பீப்புள் வந்து இதை மேனுவல் மோடில் வச்சுட்டு ரவ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த ஏஎம்டி மோடில் வந்து ரவ் பண்ணி ஓட்ட நினைக்கும் போது என்ஜின் என்ன நினைக்கும், நம்ம ஒரு சடன் ஓவர்டேக்கிங்காக பிளான் பண்ணுறோன்னு நினச்சி டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஆர்பிஎம் தான் ரைஸ் ஆகிட்டு இருக்குமே தவிர வந்து வீலுக்கு அந்த பவரை கொடுக்கறதுக்கு ஒரு லேக் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நம்ம ரவ் பண்ண ஆரம்பித்தோன்னே வெஹிக்கிள் வந்து டக்குன்னு ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் அந்த பவரை கொடுக்குது. ஆனால் மேனுவல் மோடில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி அது கேட்கும். இப்போ சிட்டி மேனுவரிங் பார்ப்போம். வெஹிக்கிளோட ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. இந்த டே லைட் ஓப்பனிங் சொல்லக்கூடிய டிஎல்ஓ வந்து நீட்டாக இருக்கிறனால வெஹிக்கிளுக்குள்ளே நல்ல லைட் ப்ளஸ் விசிபிலிட்டி இருக்குது. வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸும் சின்ன டைமென்ஷன்ஸ் ப்ளஸ் விங் மிரர்ஸ் எல்லாமே அடிக்யூட் சைஸில் இருக்கிறனால லேடிஸுக்காகட்டும் இல்லை கொஞ்சம் ஏஜ் ஆன பர்சனுக்கும் சிட்டி ஸ்பீட்ஸில் ஓட்டுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. இப்போ என்விஹெச் பார்ப்போம். இந்த ஏரியா ஆக்சுவலி நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விண்ட் மில் எல்லாம் இல்லாத ஏரியா தான். பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல சீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கேபின் தான். என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் எதுவுமே உள்ள பெடல்ஸ்லேயும் சரி பாடியிலையும் சரி எங்கேயுமே இல்லை. ஏசி வந்து எடுத்து சொல்ல வேண்டியது. ரியரில் ஏசி வண்டியில் நம்ம இன்டீரியரில் பார்த்துருந்தோம், ஆனால் தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஏசி அதோட வேலை செய்யுது. இது ஒரு ஸ்டீப்பான இன்க்ளைன். நம்ம வெஹிக்கிளோட கார்னரிங் எப்படி இருக்குது பார்ப்போம். ஒரு 70+ ஸ்பீடில் நம்ம கார்னர் பண்ணுறோம். கார்னரிங் வந்து பாடி ரோல் எங்கேயுமே எவிடண்டாக இல்லை. ஆனால் மாருதி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஸ்டியரிங் வெல் டியூன்டுன்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட பிரேக்கிங் எப்படி இருக்குது பார்ப்போம். பிரேக்கிங் வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் இருக்கனால பாடிக்குள்ளே எங்கேயுமே அந்த பிரேக்கோட நோஸ் டைவ் எங்கேயுமே தெரியல. நல்ல பிரேக் பைட் இருக்கக்கூடிய பிரேக் கொடுத்துருக்காங்க. வெல் கேலிப்ரேட்டட் பிரேக் சொல்லலாம். நம்ம இப்போ இந்த இக்னிஸோட எக்ஸ்க்ளூசிவ் டிரைவ் பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் நம்ம முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அன்கன்வென்ஷனலாக தான் இருக்குது. மெயினாக சொல்லணும்னா இதோட ரைஸ்டு ஹைட் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் தான் இனிஷியல் எங்களுக்கு இருந்தது ரிவ்யூக்கு நாங்கள் பிளான் பண்ணும்போது. ஏன்னா மாருதி கொஞ்சம் சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் இந்த ஹைட்டில் சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் வைக்கும்போது வெஹிக்கிள் டைனாமிக்கலி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு பெரிய டவுட் இருந்தால். ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த சஸ்பென்ஷன் இந்த ரைஸ்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே வெஹிக்கிள் அவங்க டியூன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வேகனாரோட பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் வேகனாரை ரெசம்பிள் பண்ணுற டைமென்ஷன்ஸில் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ஜின், அந்த 1.2 லிட்டர் என்ஜின் அந்த என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் என்ஜின்லேயே டாப் கிளாஸ் என்ஜின். அதோட ரிஃபைன்மெண்ட், பவர் டெலிவரி, லோ அண்டர் பவர் டெலிவரி எல்லாமே டாப் கிளாஸ். ப்ளஸ் இந்த ஏஎம்டி காம்போவும் டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரக்டு வெர்ஷனில் இது ஃப்ரீ ஸ்டைல் கூட கம்பீட் பண்ணுது. ஃப்ரீ ஸ்டைலும் இதே நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஃப்ரீ ஸ்டைல் இருக்கக்கூடிய அந்த 6 ஏர் பேக்ஸ், அந்த ஸ்டியரிங்கோட நல்ல ஃபீட்பேக் ப்ளஸ் வந்து அந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அந்த ரோல் ஓவர் மிட்டிகேஷன் அது எதுவுமே இதில் கொடுக்கல. ஆனாலும் நீங்கள் ஒரு சிட்டி ஸ்பீட்ஸில் ஓட்டுறவங்க, ஒரு ஆவரேஜாக ஹைவேஸ் அக்கேஷ்னலி யூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேஷ்பேக், டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலை விரும்புகிறவங்களுக்கு இக்னிஸ் ஒரு நல்ல சாய்ஸ். இந்த மாருதி இக்னிஸோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டெலிகிராம்லேயுமே நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குமே லிங்க் எல்லாமே எல்லா சோஷியல் ஹேண்டில்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
புதுசாக கார் வாங்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எந்த மீடியத்துலையோ இல்லை மெயிலையோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பித்தாங்க. அதை வந்து நாங்கள் ஒரு எங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து ஒரு சின்ன கங்க்ராச்சுலேட்டரி போஸ்ட்டாக நாங்கள் போடுறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கோம். மேபி இந்த வீடியோ வர்றப்போ மேபி 50,000 ஆயிருக்கலாம், இல்லைனா ரொம்ப க்ளோஸாக வந்திருப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேனலை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து இந்த லாக்டவுனில் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா 1 டேலே 10,000 15,000 வியூஸ் நல்ல லெவலில் சப்போர்ட், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. கீப் கண்டினியூங் த சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் டிரைவ் ரெஸ்பான்சிபிலி. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தோட்டியோடு அப்படிங்கிற ரீஜியன், நாகர்கோவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 லைன், திருவாண்டம் டு நாகர்கோவில் 4 லைன் கிராஸ் ஆகும்.